வணக்கம் மக்களே. ஸ்டார் அந்த படத்தை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போறோம். ஸ்டார் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அதோட ட்ரெய்லர் கட்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு தோணுது. ஏன்னா அமேசிங்கான ட்ரெய்லர் கட் அது. ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்தது. ஆக்சுவலி ரொம்ப ட்ரையா இருந்த தமிழ் சினிமால அரண்மனை 4 லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் சுமாரா இருந்தது. இந்த வாட்டி வந்து ட்ரெய்லர்லயே முடிவு பண்ணிட்டாங்க இந்த படம் தான் வந்து தமிழ் சினிமாவே கம்பேக் அடிக்க போகுது, அவ்வளோ சூப்பரா இருக்கு ட்ரெய்லர் கட்டு. ஸோ கதையும் கண்டென்ட்டும் நல்லா இருக்கும், கவின் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ அதனால இதை கன்ஃபார்ம் பார்க்கணும்ட்டு இன்னைக்கு ஒரு கவின் படம் ஓப்பனிங் மாதிரியே இல்லை, ஒரு ஒரு பெரிய ஸ்டாரோட படம் எவ்வளோ நல்லா பெரிய ஓப்பனிங் இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட ஓப்பனிங் இருந்தது. ஸோ அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. பரவாயில்ல, எல்லாருமே தேட்டருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து அப்ரிஷியேட் பண்ணி படத்தை என்ஜாய் பண்றாங்க. அது பார்க்க சூப்பராகவே இருந்தது. தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கவினுக்கு வந்து டாடாக்கு அப்புறம் வர தேட்டருக்கு வர 2வது படம். டாடா என்னதான் இருந்தாலும் எனக்கு பர்சனலாக அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த படம் அவருக்கு அது ஃபர்ஸ்ட் தேட்ரிக்கல் பிளாக் பஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வருது. இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் இதில் நான் சொல்ல வேண்டிய முதல் ஸ்டார் யாருன்னா யுவன் சங்கர் ராஜா தான். ஏன்னா இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கும் ஆகட்டும், அவரோட மியூசிக்கே இப்போ வந்து அவ்வளோவா நம்மளால வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏன்னா அவர் ஒரு டைம்ல வேற மாதிரி ஒரு பிஜிஎம்ஸ்லாம் போட்டு நம்மளாம் வந்து கேட்டு 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 இந்த அவரை மட்டுமே மண்டபத்தில் சுத்திட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கான ஒரு ஒரு ரேஞ்ச் இருக்கு அவரோட மியூசிக்கு. பட் ஆனா இப்ப சமீப காலமா இப்ப கூட கோட்டோட பாட்டு வந்தது, அது கூட நிறைய மிக்ஸ் ரிவ்யூஸ் வந்தது. நிறைய பேர் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, என்ன இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டுட்டு இருக்காங்க, அவர் அவுட் ஆஃப் ஃப்ரேம் ஆயிட்டாரு, அவரால் இனிமேல் பழைய மாதிரி மியூசிக் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் தயவு செஞ்சு சொல்ற ஒரே விஷயம், நீங்க இந்த படத்தோட ஆல்பம் மட்டுமாவது கேட்டு பாருங்க, ஹூ சிவன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எந்த இருக்கும், இன்ட்ரோ சாங் வேணுமா இந்தா வச்சுக்கோ, மெலோடி வேணுமா வச்சுக்கோ, நடுவில் சர்ப்ரைசிங்கா ஒரு ரீக்ரியேஷன் ஒன்று போட்டிருக்கான் தலைவன், வேற மாதிரி இருக்குங்க. அது படத்தோட அந்த பிளேஸ் மட்டும் சரி, அந்த பாட்டு சரி, ஒரு சர்ப்ரைசிங் மூமெண்டே இந்த படத்துல. அதுதான் நான்லாம் வந்து சில்லறை சதற விட்டேன், என்னடா இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் பண்றாப்ல அப்படின்ட்டு. வேற மாதிரி இருந்தது அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ஒரு லென்த்தி ஷார்ட், சிங்கிள் டேக் ஒரு ஷார்ட். அது அந்த இடத்துல பிஜிஎம் போட்டு பிரிச்சு மேந்திட்டாப்புல. ஸோ யுவன் இஸ் பேக். இதுக்கப்புறம் இதே மாதிரி படம் வந்ததுன்னா இஸ் ஆல்வேஸ் அ கிங் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட எலன் டைரக்டரை பத்தி சொல்லணும்னா, நமக்கு வந்து கதை இப்படின்றதான் தெரியும். ஒருத்தன் வந்து சின்ன வயசுல இருந்தே சினிமா பார்த்து வளர்றான். ரஜினி படத்தை வந்து ஸ்கூல்ல வந்து பொய் சொல்லி தலைவர் படத்தை பார்க்கணும்னு அப்பா கூட சேர்ந்து பார்க்கணும், அப்பாவும் சேர்ந்து அதுல அந்த கோயில இணைஞ்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவன் காலேஜ்ல ஹீரோவா நடக்க ட்ரை பண்றான். அதை தாண்டி வந்து அவன் ஹீரோவா ஆகலாம், நாம ஒரு நடிகன் ஆகலாம் அப்படின்றத ட்ரை பண்ணி, அப்ப அவன் வாழ்க்கையில என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வருது அதெல்லாம் அவன் கடந்தானா, இல்ல அதுல ஒரு டைவர்ஷன் எடுத்து அவன் லைஃபை நோக்கி போகலாம் அப்படின்னு போகும்போதே அதுலயும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியாம, பேஷனை நோக்கி ஓட முடியாம, ஒருத்தன் எப்படி அந்த அதை வந்து அவன் எப்படி வந்து கோ த்ரூ பண்றான் அப்படின்றத தாண்டி அவன் சக்சஸ் ஆனானா இல்லையா அப்படின்றதான் இந்த படம். ஸோ கதையா பாத்தீங்கன்னா இதுல ஒரு நல்ல கதை தான். பட் ஆனா இதுல இருக்க பிரச்சனை என்னன்னா, அவங்க சொன்ன ரெஃபரன்ஸ் தான். அவங்க முகவரி சொன்னாங்க, ஜெர்சி சொன்னாங்க, சூரிய போட்டு சொன்னாங்க. இந்த மாதிரியான கதைகளா இது இருக்காது. பிகாஸ் இது என்ன பிரச்சனைனா, சூரிய போட்டு வந்து அதுல வந்து ஒரு பிளைன ஒருத்தர் வந்து எப்படி எல்லாருக்கும் போய் சேர்த்தாரு அப்படின்றதுதான் கதை. அது நமக்கும் அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் ஆனா அவங்க அந்த படத்தோட அந்த ஜேர்னி வந்து நமக்கு ஹிட் பண்ணும். அவன் அப்படியே ஜெயிச்சிருவானா அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும். அந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் வந்து இதுல எனக்கு கிரியேட் ஆகல. பிகாஸ் வந்து இது வேற மாதிரியான ஒரு அணுகுமுறையா இருந்தது. ஃபர்ஸ்ட் இதோட ஸ்கிரீன் பிளே வந்து சில இடத்துல நல்லாவே இருந்தது. எஸ்பெஷலி சொல்லணும்னா செகண்ட் ஹாஃப்ல டுவர்ட்ஸ் ஒரு 1 hour, லாஸ்ட் 1 hour வந்து ரொம்பவே நீட்டா இருந்தது. இவர் சொல்ற விதமே ரொம்ப பொலைட்டா, ஒரு மாதிரி லாகியான மூவி தான் இது. ரொம்ப நிறைய போர்ஷன்ஸ் அவாய்ட் பண்ண விஷயம், போர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் ஆனா நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸும் உள்ளுக்குள்ள நிறையவே இருந்தது. எஸ்பெஷலி வந்து ஒரு 2002 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் ஒரு ஆக்டரை காமிச்சிருப்பாங்க. அவர் நம்ம காதல் படத்துல கூட காமெடினா பண்ணியிருப்பாரு, லுக்கன் லைக் வடிவேலு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவரை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பயங்கரமான செலிபிரிட்டியா காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐஸ் விட்டுக்கு போவாரு. சினிமா என்ன பண்ணுச்சுனே தெரியல, ஒரு நாள் நான் இந்த மாதிரி நிக்கிறேன் அப்படின்ற மூமெண்ட் வந்து எனக்கு உண்மையிலே செம்ம ஹிட் ஆச்சு. என்னடா ஒரு செகண்ட்ல சினிமா இப்படி ஒரு சிங்கிள் ஒரு சின்ன டைலாக்ல அடக்கி தூக்கிட்டாப்புல, சினிமா சான்ஸ் கிடைச்சி நீ ஹிட் ஆனா வேற ஒண்ணுமே இல்ல, நீ இந்த மாதிரி ஆயிடுவா அப்படின்றத வந்து சூப்பரா காமிச்சிருந்தாங்க. செமையா இருந்தது அந்த சீனு. ஸோ இந்த மாதிரி 2-3 மூமெண்ட்ஸ் சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா உன் மீசை இல்லாதது கண்ணுக்கு தெரியாது, உன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மீசையை மறைச்சிடும் அப்படின்னு லால் அவர்கள் சொல்றதும்
கிளைமேக்ஸ்ல அதுக்கு சம்மந்தப்பட்டு லிங்க் பண்ணி கிளைமேக்ஸோட ஷாட் ஒன்று வச்சதும் வந்து செம்ம பிரில்லியண்டான மூவா இருந்தது. பார்க்க வந்து வாவ் என்னால இப்படி பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ என்னோட டைரக்ஷன் பத்தி சொல்லணும்னா 50-50 தான் சொல்லலாம். பிகாஸ் வந்து லவ் ட்ராக்லாம் செட் ஆகல, அந்த ஆர்டிஸ்டும் சரி சூட் ஆகல படத்துக்கு. மேபி வந்து லவ் ட்ராக் இல்லாம பண்ணிருக்கலாம், இல்ல வந்து ஆர்டிஸ்ட் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ற ஆர்டிஸ்டா சூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா வந்து ஒரு மாதிரி கிரீப்பியா இருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க பண்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரி லைக் இரிட்டேஷனா இருந்தது. படத்தோட மூடு வேற மாதிரி இருந்தது, அவங்களோட போர்ஷன்ஸ் வேற மாதிரி இருந்தது, அது சிங்க் ஆகல. ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கும் போதே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வரும்போதே அந்த சீனியா அது வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டுருது. அந்த அவங்களோட டைலாக்கும் சரியா இல்லை, அவங்களோட கேரக்டர் ஆர்க்கும் ஸ்ட்ராங்கா இல்லை, வீக்காவே இருந்து அவங்க போயிட்டு போறாங்கன்னு தெரியுது. ஆனா அது லென்த்தியா வச்சிருந்தாங்க, கொஞ்சம் சுருக்கி சீக்கிரம் அவங்களை அனுப்பிச்சு விட்டுருந்தா செகண்ட் ஹாஃப் அந்த ஹீரோயின் வந்து ஓகே லைக் ஆரம்பிக்கும் போதே அவங்களும் கொஞ்சம் வந்து டிஸ்டர்பிங்கா தான் இருந்தாங்க. பட் போக போக அவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதப்பட்டிருந்தது, அதை அவங்க சூப்பரா ஹேண்டிலும் பண்ணியிருந்தாங்க. அவங்க மேல வந்து செம்மையா இருக்காங்க இவங்க, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து அவங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு முக்கியமான ரோலா இருந்தாங்க. கவினோட அந்த மேல் லீடோட வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலா வந்து ஃபீமேல் லீட் இருந்தது வந்து ரொம்ப சூப்பரா, அவங்க சூப்பரா அதை வந்து கேரி ஓவர் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து சொல்லணும்னு பாத்தீங்கன்னா லாலும் வந்து கவின் அம்மாவா நடிச்சவங்க, சாரி அவங்க பேர் மாதிரி தெரியல, அவங்க 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி லால் வந்து அந்த பொய் சொல்லி கவினை கூட்டிட்டு போற சீன்லாம் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா கியூட்டா பண்ணியிருந்தாரு. அந்த மெச்சூர்ட் ஆக்டர் அப்படின்றதெல்லாம் வந்து அவர் ரொம்ப அழகா கையாண்டிருந்தாரு. கவினோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா படம் ஃபுல்லா அவர் தான் ஹோல்ட் பண்ணோம். டுவர்ட்ஸ் என்ன சொல்ல ஒரு 10th 11th படிக்கிற பையன்ல இருந்து ஒருத்தர் ஸ்டார் ஆறான் அப்படின்றது வரைக்கும் ஜேர்னி ஆஃப் கலையரசன் அப்படின்றது தான் வந்து கவின் ஹோல்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதை வந்து ரொம்ப அழகா தன்னோட ஸ்டார்டிங் கெரியர்ல வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை அவர் ஹோல்ட் பண்றது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பிகாஸ் அவர் வந்து நம்ம டிவி சீரியல்ல இருந்து பார்த்துருக்கோம். டுவர்ட்ஸ் ஒரு 10-11 இயர்ஸாவே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் கவின்ஸ் கெரியர்னா அது வந்து நம்ம ஸ்டார் சொல்லலாம். ரொம்ப நீட்டா என்ன அவரால் முடியும், கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருந்தாரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம், சிங்கிள் டேக் எலனோட டைரக்ஷன் ஒரு பக்கம், அதை தாண்டி இந்த பக்கம் தலைவன் வேற அப்படியே படத்தை தூக்கி வச்சிருக்காங்க. இவனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், வேற மாதிரி பண்ணிட்டாப்புல இவனு. ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி சொல்லணும்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் 1999ல இருந்து இந்த 2015 அந்த டைம் வரைக்கும் எடுத்திருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம்ஸ் கலரிங்லயும் அந்த ஆர்ட் ஒர்க்லயும் நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட மேக்கப் ஒர்க் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த காரு, பைக்கு, டெலிஃபோனு, இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடை இருக்கும், அது எதிர்க்க வந்து அந்த பெப்சி ஆடு, அப்புறம் அங்க அந்த டைம்ல இருந்த அந்த கூல் ட்ரிங்க்ஸோட ஆட்லாம் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சு அது அப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சு சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து காஸ்டியூம் டிசைனர்ஸ், அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட், அவங்கலாம் சூப்பராகவே இருந்தாங்க. அவங்களோட ஒர்க்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ற அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. லைட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் அப்படின்னு வேரியன்ட் பண்ணி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகியா, கதையாவே கொஞ்சம் டவுனா தான் இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங் எலிமெண்ட்ஸ்லாம் இல்லை, லேக் ஆன பிரச்சனை இல்லைனாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங் எலிமெண்ட் இருந்தால் அது ஒன்றும் கொஞ்சம் பூஸ்டப் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் லாஸ்ட் 1 hour 1.5 hour தான் வந்து படம் அப்படியே கிரிப்பிங்காகவே போகுது. ஏன்னா வந்து ஸ்க்ரீன் பிளே தான் வேற மாதிரி இருந்தது. அவன் வந்து ஹீரோ ஆகணும், அவன் ஃபெயில் ஆகுறான், பாஸ் ஆகுறான், அவனுக்கு ஒரு ஹோப் கிடைக்குது அப்படின்றது மட்டுமே இல்லாம அவன் டைவர்ட் ஆயிட்டானா அவன் என்ன ஆவான் அப்படின்றதெல்லாம் காட்டிட்டு போனது வந்து கொஞ்சம் புதுசா இருந்தது. அதை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆச்சு. இவங்க வேற மாதிரி காட்டுறாங்க இது அப்படின்றத கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க டைம் ஆச்சே தவிர, அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியா இருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டு வேற மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்றது தான் வந்து மேஜர் பிரச்சனையா இருந்தது. ஸோ ஃபைனல் கட்ல இட்ஸ் அ ஹிட் மூவி. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இது பெரிய பிளாக் பஸ்டர் தான். இப்பயுமே இது வேற லெவலில் ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மறக்காம போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.